நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மரத்து மூடு கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் மரத்தடியிலையும் கலக்குவோம். நதிநீர் பிரச்சனையால கர்நாடகா முழுக்க கொதிப்பதா செய்தி கேட்ட நாயகன் தனக்கே உரிய பாணியில தனியா கொதிப்பதை மையமா வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இயக்குனர் சவால் விட்டார். மரத்தடியில கூடுன நோக்கம் என்னன்னு அடுக்கடுக்கா கோஷம் போட்டு அடுக்கு மொழியில நாயகன் விளக்குற காட்சி சிறப்பு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து கொதிக்காதே. மைக்குகள் அத்தனையும் நாயகனின் வார்த்தை ஜாலத்தை வரவேற்று காத்திருக்க எடுத்த எடுப்பிலேயே டாப் கியர்ல பாயிறாரு நாயகன். பாலாற்றுக்கு குறுக்கே அணை கட்டுவோம் என்று தமிழகத்துக்கு எதிராக ஆந்திரா செய்கிறது அடாவடி. அதை போல சிறுவாணி நதிக்கு குறுக்கே நாங்கள் அணையை கட்டுவோம் என்று கேரளா தமிழ்நாட்டுக்கு விதித்திருக்கிறது கெடுபிடி. அதை போல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம், காவிரியில் தண்ணீரை திறந்துவிட மாட்டோம் என்று கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது கசையடி. மாநில அரசுக்கு பாராட்டு, மத்திய அரசுக்கு குட்டுன்னு நாயகன் பேசுற வசனங்கள் மூன்று மாநிலத்தையும் அசர வைக்குது. தமிழக முதல்வர் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். உடும்பு பிடி, அது அசைக்க முடியாத இரும்பு பிடி. தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசு அதிலே ஆகிவிட்டது தவிடுபொடி. தமிழ்நாடு என்ன பக்கத்து நாடு பாகிஸ்தானா இல்லை பங்களாதேஷா? எங்களுக்கு ஏன் தண்ணீர் தர மறுக்கிறார்கள்? நதிநீர் பிரச்சனையில தொடங்கின நாயகன் அப்படியே கடல் பயணத்தையும் தொடர கடல் தாண்டியும் அதிருது. இந்தியாவின் கடைக்கோடி தனுஷ்கோடி போகிற போக்கை பார்த்தால் தமிழ்நாட்டை ஆக்கி விடுவார்கள் போல் இருக்கிறது. தெருக்கோடி எங்கள் தமிழக மீனவர்கள் மீன்களை கடலிலே மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் இலங்கை கடற்படையோ எங்களுடைய மீனவர்களை பிடிக்கிறார்கள். இதை பார்த்துக் கொண்டு இந்திய ராணுவம், இந்திய அரசு மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். அதனால்தான் எங்கள் லட்சத்திமுகவினர் இங்கே கொடி பிடிக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் வெயிட்டா எதிர்பார்க்கிறோம்னு மறுபடியும் மைக்குகள் காத்திருக்க நாயகனோ கண்டிஷனோட திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் நீங்கள் கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்றேன். மாநில பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சென்டிமெண்டா நாயகனின் டயலாக்கை கேட்டு அண்டை மாநிலத்துக்காரங்களுக்கும் புல்லரிச்சு போகுது. இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு வரதான் செய்யும். தண்ணி தரமாட்டேன்றுவாங்க, என் வீட்டு மரத்தோட கிளை அங்க வருது, இதெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா இது தட்டி கேட்க வேண்டியது யாரு? ஒரு மத்திய அரசு. என்ன ஒண்ணு, தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக குரல் கொடுத்தா எங்க கர்நாடகாவில் ஓட்டு விடாதா? தமிழ்நாட்டுக்காக பிரச்சனை கொடுத்தா கேரளாவில் ஓட்டு விடாதா? தமிழ்நாட்டுக்காக பிரச்சனை கொடுத்தா ஆந்திராவில் ஓட்டு விடாதா? அப்புறமா என்ன தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் தேசிய ஒருமைப்பாடை கடைபிடிப்போம் அல்வா கொடுக்கிறது? அடுத்ததா சட்டமன்ற கூட்டத்தை நாயகன் தொட்டதும் படத்துல கலகலப்பு தொத்திக்கிடுது. பேச வேண்டியவங்க பேசாம இருக்காங்களே, அதுதான் உங்களுக்கு மைனஸ். சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை தடவை போவாங்க, வெளியில வருவாங்க, உள்ள போவாங்க, வெளியில வருவாங்க, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. இப்படி இந்த டைட்டில் ஒரு படமே எடுக்கலாம். தன்னோட அருமை பெருமையெல்லாம் கிடைச்ச கேப்ல நாயகன் எடுத்து விட தியேட்டர்ல விசில் பறக்குது. இங்க மரத்தடியில தான் நான் கொடுக்கிறேன் பேட்டி. இத்தனை மைக்கு, இத்தனை தொலைக்காட்சி, இத்தனை பேர் சாட்சி. வெளியில நின்று மக்கள் மன்றத்தில் கொடுப்போம் பேட்டி. பேசுனா ஏட்டிக்கு போட்டி, கொடுப்போம் பேட்டி. அவர வேண்டியவங்களுக்கு அவரும் பேட்டி. அந்த அளவுக்கு முடியும். தனியே தன்னந்தனியே வந்த நாயகன் எதிர்கட்சிகளை எல்லாம் வரிசை கட்டி வெளுத்துவாங்க. வில்லன் கேரக்டர் யாருன்னு புரியாம ரசிகர்கள் தவிக்கிறாங்க. எதுக்கு நீங்க சிஏஜியோட அறிக்கையை பத்தி பேச நாயகன் பேசணும்? தமிழ்நாட்டில் மாவீரர்கள் தளபதி இருக்கிறாரு, அந்த மாவீரன் பேசிட்டோம். பாட்டாளி மக்கள் சார்பாக கட்சி சார்பாக அன்புமணி பேசிட்டோம். கேப்டன் விஜயகாந்த் இருக்க முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவரு பேசிட்டோம். புரட்சி புயல்னார கருத்துல கருப்பு துண்டை போட்டு ஆட்டுவார வைகோ அவரு பேசிட்டோம். மத்தவங்க எல்லாம் பேசுங்க, நான் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவேன். உங்க வெயிட்ட எங்க காட்ட போறீங்கன்னு லட்சோப லட்ச தொண்டர்படை காத்திருக்க லட்சியத்தை கட்சியில வச்சு பதில் சொல்றாரு நாயகன். இதுதான் முடிவுன்னா களத்துல இறங்குவோம். நாங்க எங்களுக்காக கேட்போம் ஓட்டு. வாய்ப்பில்லையா, யாருக்கு வைக்கணுமோ வைப்போம் வேட்டு. கர்நாடகாவுக்கு எதிராக தொடங்கின ஆர்ப்பாட்டம் கடைசியில வில்லன் கேரக்டரை அறிமுகம் செய்வதா கிளைமாக்ஸ் அமைச்சு படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர். திமுகவுக்கு குரல் கொடுத்த நான் போராளி. ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரையிலே நான் கேட்கிறேன், திமுகவுக்கு நான் பகையாளியா இல்லை பங்காளியா?
மொத்தத்துல மரத்தடியிலையும் கலக்குவோம், வாயுள்ள புல்ல பொழைச்சுக்கிடும். அதனால்தான் லட்சிய திமுக சொல்கிறோம், நாங்கள் கொதிப்போம்.